ப்ரோ இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது. எனக்கும் அந்த டவுட் இருக்காரு. வக்கீல் வரட்டும், பாத்துக்கலாம். யோ சார், நந்தினி மேடம் தான் ஃபோன் பண்றாங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. சரி சார். ஹலோ மேடம், சொல்லுங்க. மணி 5:50 ஆகுது. அங்க என்ன நடக்குது? பார்வதியை தேடி ஆதி வந்தானா? வந்து ஜாமீன் கேட்டாங்க மேடம். நான் விட முடியாதுன்னு சொல்லிட்டேன். வக்கீலுக்கு கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வக்கீலே வந்தாலும் சமாளிச்சு அனுப்பிச்சிடறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. மேடம் இன்னைக்கு பார்வதி கண்டிப்பா ஜெயிலுக்கு போவா. 2 நாள் ஜெயில தான் இருப்பா. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஓகே, நீ போனை கட் பண்ணாத. 6 மணி வரைக்கும் லைன்லயே இரு. பார்வதியை லாக்அப்ல வச்சு கதவை போட்டுங்கன்னு நீ சொல்ற அந்த வார்த்தைய என் காதால கேட்கணும். ஓகே மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம் டைம் கரெக்டா 6 மணி ஆச்சு. நீங்க ஆசைப்பட்ட வார்த்தைய இப்ப நான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு கேளுங்க. சீக்கிரமா சொல்லு. ஓகே மேடம். யோ கான்ஸ்டபிள். சார், டைம் ஆயிருச்சு, அவங்கள லாக்அப்ல வச்சு போட்டு. மேடம் இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க மேடம். சூப்பர். சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். எஸ். மாமா எந்திரிமா, நேரம் ஆகுதுமா. மாமா. மாமா. பார்வதி இங்க வாமா, மணி ஆயிடுச்சு. நீ மாமா. எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்சம் இருப்பா. வாமா வாமா வா, மணி ஆயிடுச்சு. வா வா வாமா. மரியாதை சார் 5 நிமிஷத்துல வக்கீல் வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஒன் ஹவர்ல ஒன்னு வீடு கூட்டிட்டு கான்ஸ்டபிள், சரி கூட்டிட்டு போயா. மாமா போமா. மாமா மாமா. உள்ள போமா. உள்ள போ. அத்தை, அத்தை, நான் அத்தை எங்க இருக்கீங்க? ஏய், நான் இங்க இருக்கேன். அத்தை, என்ன அத்தை? ஏய், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் அத்தை. என்ன? நம்ம பிளான் படி பார்வதியை லாக்அப்ல வச்சாச்சு. சூப்பர். எங்களை அசைக்கவே முடியாதுன்னு சொன்ன ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட அஸ்திவாரத்தையே நீ அசைச்சிட்ட. நந்தினி, எக்காரணத்தை கொண்டும் பார்வதி ஜாமீன்ல மட்டும் வெளியில வந்துடவே கூடாது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ பக்காவா பண்ணிட்டல? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு அத்தை. நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி பார்வதிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியவே விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல
அந்த பார்வதி ஜெயிலுக்கு போக போறா. இந்த ஒரு பிளாக் மார்க் போதும். இத வச்சே அந்த பார்வதிய தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு உன்ன தலைவியாக்குற. அடுத்த பிளானே அதான் அத்தை. அதுக்கு முன்னாடி பார்வதி ஜெயில இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரான எல்லா ஜமீன்களையும் இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் பண்ணிருக்க. இந்த சந்தோஷ கொண்டாட்டத்திலேயே நீ தலைவியாக போற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் பார்ட்டி தான். ஆனா நமக்கு நீ தலைவியாக போறதுக்கு ஒரு முக்கியமான ரிசப்ஷன். ஆமா அத்தை. நோ 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 அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. I'll call you later. ஆமா, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சரிங்க மேடம். அத்தை, நந்தினி, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா? அவ்வளவுதானா? ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வெளியூர் போயிருக்கிறவங்க என்கிட்ட போன்லயே பேசிட்டாங்க. எப்பவுமே நமக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிருக்காங்க. நல்லது. நம்ம பக்கம் இருக்கிற ஒருத்தர் கூட அகிலா பக்கம் போயிடாம பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் போக மாட்டாங்க அத்தை. நான் பாத்துக்கிறேன். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ மேடம். இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கால் பண்ணி கூப்பிட்டதும் மரியாதை கொடுத்து வந்த உங்க எல்லாருக்கும் முதல்ல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் இப்ப எதுக்காக வர சொல்லிருக்கோம்னா, பார்வதி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கா. உண்மையா மேடம் சொல்றீங்க? நந்தினி இந்த விஷயத்த போன்ல யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு தான் போன்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு நான் தான் சொன்னேன். ஆமா, பார்வதி எதுக்காக லாக்அப்ல இருக்காங்க? காரை ஏத்தி ஒரு ஆளை கொலை பண்ண பாத்திருக்கா. அந்த ஆள் இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். அந்த ஆள் இப்போ உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவன் மட்டும் ஹாஸ்பிட்டலே செத்து போயிட்டான்னா இது கொலை கேஸா மாறிடும். இன்னைக்கு கோர்ட் டைம் முடிஞ்சதுனால பார்வதியை பெயில எடுக்க முடியல. நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் கோர்ட்டு கிடையாது. அதனால 3 நாளும் பார்வதி லாக்அப்ல தான் தூங்கணும். ஒரு கொலை குற்றவாளி தான் ஜமீன் கூட்டமைப்போட தலைவியா இருக்கா. இனிமே அந்த பார்வதி உங்களுக்கு தலைவியா இருக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், மேடம். வேண்டாம், தலைவியெல்லாம் வேண்டாம். இல்ல மேடம், வேணாம். வேண்டாம் அவங்க தேவையில்லை மேடம். வேண்டாம். இல்ல மேடம், தலைவியெல்லாம் வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் மேடம். அப்போ நந்தினி தலைவியாகிறதுல உங்க எல்லாருக்கும் சம்மதமா? சம்மதம் தான் மேடம். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். கூடிய சீக்கிரம் நந்தினி ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவி ஆவா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் சும்மா ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுல உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்கு. இல்ல,
என்னாச்சு? திடீர்னு ஒரு பல்ப் ஆஃப் ஆன மாதிரி அத்தனை பேர் முகத்துல இருந்த சந்தோஷம் காணாம போயிடுச்சு. இதுக்கே இப்படின்னா அடுத்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேனே, அதுக்கு என்னெல்லாம் ரியாக்ஷன் வரும்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. திடீர்னு இவங்க வந்திருக்காங்க. அத்தையும் மருமகளும் சேர்ந்து ஏன் மருமகளை லாக்அப்ல வைக்கிறீங்களா? ஏய் நீலாம்பரி, எனக்கு எதிரா நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. அத நீ நினைச்சு மட்டும் சந்தோஷப்படு. ஏன்னா அத உன்னால செயல்படுத்த முடியாது. இப்போ நீ எடுத்த முயற்சிகள்லாம் வீணானதுக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் போட்டு காமிக்கிறேன். அப்படியே இரு. பார்வதி, நந்தினி, என்னது தெரியலையே அத்தை. வா. என்ன எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி செல மாதிரி ஆயிட்டீங்க ஷாக்ல? என்னடா இந்நேரம் ஜெயில இருக்க வேண்டியவ இவ்ளோ ஜாலியா சிரிச்சுக்கிட்டு உங்க கண் முன்னாடியே உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? கோர்ட் டைம் முடிஞ்சு லாக்அப்ல இருக்க வேண்டிய பார்வதி எப்படிடா வெளியில வந்தா அப்படின்னு குழப்பமா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதையை கொஞ்சம் சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். அம்மா, என்ன இன்ஸ்பெக்டர், என்ன கேஸ்? எதுக்கு இந்த பொண்ணை இப்ப லாக்அப்ல வைக்க போறீங்க? ஆக்சிடென்ட் கேஸ் மேடம். அடிபட்ட ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதனாலதான் எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்ல மேடம். சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்றீங்க? ஆமா மேடம். ஒரு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வரும்போது லேடி கான்ஸ்டபிள் கூட இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல ஒரு பொண்ணை லாக்அப்ல வைக்கிறதா இருந்தா மகளிர் காவல் நிலைய லாக்அப்ல தான் வைக்கணும். அதையாவது ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல மேடம், அது வந்து இவங்க மேல எஃப்ஐஆர் போட்ட உடனே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். கோர்ட் டைம் முடிஞ்சிருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடி ஆஜர்படுத்திருக்கணும். இது எதுவுமே பண்ணல. ஏன் அப்படி பண்ணல? அகிலாண்டேஸ்வரி மேடம் என் வீட்டுக்கு வந்தாங்க. 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சட்டம் சொல்றத சொன்னாங்க. அதான் நானே கிளம்பி ஸ்டேஷன் வந்துட்டேன். டவாலி,
இதை அங்க கொடுத்துருங்க. எஸ் மேடம். கொடுங்க சார். பார்வதிக்கு நான் ஜாமீன் கொடுக்கறேன். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். அம்மா நீங்க போங்கம்மா. சார் கூட்டு போங்க சார். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை லாக்அப்ல இருக்க விட்டுருவேனா? அம்மா சாரிம்மா. பார்வதி கால் பண்ண உடனே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும். சொல்லாம மறைச்சது ஏன் தப்பு தான். சரிம்மா, பார்வதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதி, நீ ஆபீஸ்ல இருந்து ரொம்ப பதட்டமா கிளம்புனல்ல, நான் அதை கவனிச்சேன். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நானே விசாரிச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு இத சட்ட ரீதியா தான் அணுக முடியும்னு நேரா கிளம்பி மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு தான் போனேன். விஷயத்த சொன்னதும் மேடமே கிளம்பி என் கூட வந்துட்டாங்க. பார்வதிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அது எனக்கு தெரிய வந்துரும். ரொம்ப நன்றி மேடம். நீங்க மட்டும் வரலன்னா எங்க வீட்டு பொண்ணு 2 நாள் லாக்அப்ல இருந்திருப்பா. இந்த கேஸ் இன்னும் முடியல மேடம். முன்ஜாமீன் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆன நபர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தத கோர்ட்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ மேடம். அப்ப நான் வரேன். வாங்க. எஸ் மேடம். மேடம் அப்ப நானும் கிளம்புறேன் மேடம். ஓகே. அது சார் வரேன் சார். போயிட்டு வாங்க. மா, இந்த போலீஸ் கைக்குலியா மாறி ஆக்சிடென்ட் கேஸ அட்டெம்ப்ட் மர்டர் கேஸா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ போன்ல பேசும்போது நந்தினி பேர் அடிபட்டுச்சுமா. எப்படியோ அன்னை ஆக்சிடென்ட் பண்ணதை கேள்விப்பட்டு அந்த நந்தினி இவங்க 2 பேரும் விலைக்கு வாங்கிட்டாமா. அது என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்கம்மா. கண்டிப்பா விசாரிக்கணும் அருண். ஆனா இங்க இல்ல, நான் சொல்றேன். வாங்க. மேடம் சார்